சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஈஸ்வரி போஸ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. "எடா நீ பண்ண தப்புனால இங்க பாரு, என்னைய சுத்தி சுத்தி எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வந்துகிட்டே இருக்கு" அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க போஸ்ட்ட. "ஏம்மா நான் தெரியாம செஞ்சுட்டேம்மா" அப்படின்னு போஸ் சொல்றாங்க. "ஆமாண்டா நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ, இப்ப பாரு அவ ஆத்தாளும் மகளும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு என்னெல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க பாத்தியா? இந்த டயத்துல போஸ் வேற வீட்ல இல்ல, அவன் எங்க போனானே தெரியல. ஏம்மா அதை பத்தி எதுவும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி மகா. இதை கேட்டோனே, "எடி அவன் வீட்டுக்குள்ள இருந்தா பரவாயில்ல, ஏதோ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஏதாவது சொல்லலாம். அவன் வீட்டிலே இல்லை, எங்க போனான் ஏது போனான்னு எனக்கு அந்த இது வேற தலையில பிரச்சனை ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படியாவது 1,00,00,000 எப்படியாவது ராஜாங்கத்திட்ட வாங்கியே தரணும்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் தடபடான்னு நடந்துட்டு இருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாராங்க. வந்துட்டு இவ எதுக்கு உள்ள வாரா அப்படின்னு பயங்கரமா நம்ம ஈஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடில், "மாமா ஒரு விஷயம் மாமா" அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி ராஜாங்கத்தை பார்த்து. உடனே அங்கே நிற்கிற தமிழ் எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. "என்னடி கல்யாணம்லாம் நடந்துட்டு இருக்கு, இப்போ உனக்கு என்னடி" அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே, "இல்லை கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி அந்த 1,00,00,000 போஸ்ட்ட கொடுத்தா மணமகன் இதில் கல்யாணம் முடிக்கும் போது கொடுத்துட்டு கட்டினா தாலி கட்டினா மதிப்பு மரியாதை நல்லா இது வரும்ல. என்ன ஈஸ்வரி நான் பணம் தரமாட்டேன்னு நம்பலையா" அப்படின்னு கேட்குறாரு ராஜாங்கம். உடனே ராஜாங்கம், "இல்லை மாமா நான் அப்படிலாம் சொல்லலை. ஏய் அண்ணன் சொல்கிறத மட்டும் கேளு" அப்படின்னு அவங்க ராஜாங்கத்தோட தம்பி சொல்கிறாங்க. இந்த சைடில் ஈஸ்வரி எப்படியாவது பணத்தை வாங்கியே தரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடில் சாவுத்திரியும் அவங்க மகளும் பிளான் போடுறாங்க. எப்படி இந்த பணத்தை வாங்கக்கூடாது வைக்கணும் அப்படின்னு, இந்த பணத்தை இந்த ஈஸ்வரி கிட்ட போகக்கூடாதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்யணும்டி அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் சேது வரலன்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. "இவர் எங்கே போனாரு? நம்மகிட்ட சொல்லாமல் இல்லாமல் போக மாட்டாரு, வீட்டில் தானே இருந்தார்." உடனே நம்ம ராஜாங்கம் சொல்கிறாரு கருப்புட்ட, "ஏய் சேது எங்கேப்பா போனான்? நேற்றுலேருந்து சேது நைட்லேருந்து காணலை, எங்கே போனான் ஏது போனான் அப்படின்னு போய் பாருங்க சுற்றி" அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம். இதை கேட்டோன்னே தமிழ், "நீ பார்த்தியாம்மா" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை மாமா வீட்டில் தான் இருந்தாங்க, நான் காலையில் வரைக்கும் பார்த்த மாதிரி இருந்தது, நேற்று காலையில் தான் பார்த்தேன், இன்னைக்கு நைட்டு கூட நான் பார்க்கல" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடி இதெல்லாம் உனக்கு ஒரு வேலை இல்லையா? புருஷன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு பார்க்க மாட்டியா?" அப்படின்னு அப்பச்சி பேசுகிறாங்க தமிழை. "அப்பச்சி எனக்கு தெரியாது, அவர் எங்கே போனாருன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு ஈஸ்வரிட்டையும், "ஏய் ஈஸ்வரி நீ எதுவும் பார்த்தியாடி" அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க. இந்த சைடில், "நான்லாம் பார்க்கல, எங்கே போனாங்கன்னு தெரியல." "ஏடி எல்லாரும் வீட்டில் இத்தனை பேர் நம்ம எல்லாரும் இருக்கிறோம், அந்த அவனை மட்டும் காணலை, அவன் எங்கே போனான் ஏது போனான்னு யாரோ சுற்றி பார்த்துருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏம்மா அதெல்லாம் விடுமா, சேது கல்யாணத்துக்கு கூட பிறந்த தம்பி கல்யாணம், எப்படினாலும் நினச்சி எப்படினாலும் வந்துடுவான், தம்பிக்காண்டி எங்கேயும் போயிருக்கானோ என்னமோ, வருவான் வந்துருமா" அப்படின்னு ராஜாங்கமும் சொல்கிறாங்க. "மாமா நீங்கள் இந்த பணத்தை தந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் நம்ம சேது என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வைத்தியர்கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ கல்யாணத்தை நிறுத்துறாரு சேது. இதை பார்த்தோன்னே ஷாக்கராகிறாங்க நம்ம ஈஸ்வரி. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.